இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ஏற்கனவே அளவெடுத்த மெஷர்மெண்ட் எடுத்தது வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. 2 பார்ட்டாக வந்து சுடிதார் போட்டிருக்கும்போது ஒரு ப்ளவுஸுக்கும் அளவெடுத்தோம், ஒரு சுடிதாருக்கும் அளவெடுத்தோம். முதல்ல வந்து அந்த ப்ளவுஸ்க்கு அளவெடுத்த அளவுக்கு வந்து அந்த ப்ளவுஸை தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக வந்து பேசிக்காக எல்லோரும் நார்மலாக கட் பண்ணக்கூடியது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை எல்லாருமே பாருங்கள், பயனுள்ள வீடியோவாக இருக்கும். நம்முடைய இலவச ஆன்லைன் வகுப்புக்கும் 6வது பேட்ச் வந்து ப்ளவுஸ் கோர்ஸ் 2 மாத வகுப்புக்கான முன்பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதற்கு முன்பாக வந்து இலவச வகுப்பு வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் முன்பதிவு பண்ணியிருக்கீங்க. ஏற்கனவே முன்பதிவு பண்ணாதவர்கள் இன்னும் வந்து முன்பதிவு பண்ணுங்கள். இன்னொரு ஓரிரு வாரங்களில் வந்து ஒரு வாரத்தில் அந்த வகுப்பு இலவச வகுப்பு தொடங்க இருக்குது. ஸோ உங்களுடைய நம்பரை முன்பதிவு பண்ணி பயன்பெறுங்க. நன்றி. இப்போ இந்த ப்ளவுஸ் மார்க் பண்ணுறோம். அளவெடுத்தது வந்து ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு சுடிதார் போட்டிருக்கும்போது ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுத்த அளவு பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த அளவுக்குரிய ப்ளவுஸ் தான் கட் பண்ணுறோம். ஒரு நார்மல் ப்ளவுஸாக கட் பண்ணுறோம். 13.5 இன்ச்சு ஹைட்டு, ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட். நெக்கு வந்து 8.5 இன்ச்சு 1/4 இன்ச்சு தையலுக்கு மேலே சேர்த்துக்கிட்டோம். ஷோல்டர் வந்து 15 மைனஸ் வந்து 2 இன்ச்சு 5.5 இங்கே அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போ நாம் அந்த அளவு எடுத்ததுக்கு தான் நம்ம கட் பண்ணுறோம். சின்ன ஷோல்டர் வந்து 2.25 இன்ச்சு 3 இன்ச்சு வச்சுருக்கோம். 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே 2.5 இன்ச்சு இருக்குது. இங்கே நம்ம 3/4 இன்ச்சு சேர்த்து 3.25 வச்சுருக்கோம். சாதாரணமாக நார்மல் ப்ளவுஸ் தான். இப்போ இங்கே 3 இன்ச்சு இருக்குது. அதை இந்த இடத்துல கரெக்டாக வந்து அந்த 3 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ ஜஸ்ட்டு 33 8.25 வந்து அப்படியே இங்கே கரெக்டாக வச்சுக்கிட்டோம். ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.5 இன்ச்சு. இடுப்பு வந்து 28 7 இன்ச்சு. இப்போது இடுப்புக்கும் ஜஸ்ட்டுக்கும் வித்தியாசம் வந்து 33 இன்ச்சு 5 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ அந்த பஸ்ட்டினுடைய அளவு வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம இங்கே இந்த டாட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதில் அப்போ பஸ்ட்டு வந்து 34 டிவைடட் பை 4 8.5 மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டோம். இப்போ 8.5 வர்ற இடம், இந்த பஸ்ட்டு வர்ற இடத்துல வந்து 34ங்கிறது வந்து நம்ம வந்து இங்கே நோட் பண்ணிக்கணும். 8.5 இன்ச்சு இந்த இடம் வருது. ஸோ இப்போ டாட்டு வந்து 1 இன்ச்சு டாட்டு. ஸோ இங்கே மார்க் பண்ணும்போது இப்படி பார்க்கணும். இந்த வித்தியாசம் ரொம்ப வராத அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சு முன்பின் வர்ற மாதிரி வந்து இது வருதா அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கணும். அப்போது இதை ஷார்ட்டேஜ் ஆகாமல் வர்றதுக்கு இந்த டாட்டை வந்து 1.25 கூட பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். பேக்கில் ரொம்ப வந்து ஷார்ட்டேஜ் ஆகாமல் இதை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது மிடில் ஜஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த ஷேப்லாம் கரெக்டாக வந்துடும். இதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு வந்து இங்கே 8.5க்கு வந்து 8.25 இருக்குது. அந்த 1/4 இன்ச்சு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போது உங்கள் டாட்டை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 இன்ச்சு வைக்கிற டாட்டை வந்து 1.25 ஆக்கியிருக்கோம். இடுப்பு கம்மியாகும்போது நம்ம டாட்டை கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம். 1.5 இன்ச்சு வரைக்கும் இந்த டாட்டை கொண்டு போய்க்கலாம். இப்போ ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.5 இன்ச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ண தெரியணும். இதெல்லாம் நம்ம கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். 6வது பேட்சுக்கு முன்பதிவு நடந்துகிட்ருக்கு. இலவச வகுப்புக்குமே முன்பதிவு நடந்துகிட்ருக்கு. டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு வந்து முன்பதிவு பண்ணுங்கள். ஆம்கோலினுடைய ஹைட்டில் பாதி, இது அக்ராஸ் செஸ்டினுடைய இடம் 1/4 இன்ச்சு கீழே தள்ளி எடுத்துக்கணும். இப்போ ஆம்கோல் இதில் செக் பண்ணிக்கலாம். ஆம்கோல் வந்து 14.5 இப்படி கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா இங்கேருந்து செக் பண்ணி பார்க்கணும். 7.25 வேணும் நமக்கு. அந்த 7.25 இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக 7.25 இருக்குது. ஆம்கோல் லைன் நம்ம இதில் இப்போது இந்த 2க்கும் சென்ட்ரு, இந்த சென்டர் அப்படியே எடுக்கிறோம். இடுப்பு கம்மியாக இருக்கிறதுனால இந்த பேலன்ஸ் வந்து நெக்கும் மீடியமாக இருக்கிறதுனால இந்த சென்டர்லேருந்து 1/4 இன்ச்சு தள்ளியும் எடுப்போம். அந்த நெக்கினுடைய வியூவை பொறுத்து நம்ம 1/4 இன்ச்சு தள்ளுறது கூட்டுறது குறைக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த சென்டரை பேலன்ஸ் பண்ணி தான் இந்த டாட் எடுக்கிறோங்கிறத நம்ம கணக்கு பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்கே கீழே 1/2 இன்ச்சு தள்ளிக்கணும். இப்போ இங்கே 1.25 இன்ச்சு டாட் இருக்குது. அப்போ 1.25 இன்ச்சு
1/2 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இந்த சைடு 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இப்போ டாட் வந்து கரெக்டாக 1.25 இந்த டாட் இருக்கும். இங்கேருந்து அந்த டாட்டை இதில் ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கிராஸ் வந்து இந்த மார்க்குக்கு 1 பாயிண்ட் கீழே இருக்க மாதிரி கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் மார்க் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணிடலாம். இப்போ பேக் கட் பண்ணிட்டோம். ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான். ஸோ அடுத்தடுத்து இந்த அளவுக்கு வந்து மற்ற போட் நெக்கு இதெல்லாம் எப்படி வருதுங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்களில் வந்து பார்ப்போம். இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு அளவு எடுத்து கட் பண்ணும்போது, அளவு எடுத்த வீடியோ ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவு எடுத்துட்டோம். இப்போ அதுக்கு தான் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறோம். இப்போ பேக் கட் பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஊக்குப்பட்டிக்குள்ளே மார்க் வந்து பண்ணிக்கிடுவோம். ஊக்குப்பட்டிக்கான மார்க்கு. இப்போ பேக் வந்து அப்படியே இப்போது இந்த பீஸ் வந்து கிராஸ் பட்டிக்கு வர்ற மாதிரி ஒதுக்கிக்கலாம். 28 இன்ச்சு இடுப்பு. இந்த துணி கிராஸ் பட்டிக்கு வர்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பீஸை பேக் அப்படின்னு ஒட்டி போட்டுக்கலாம். இந்த மார்க்கில் கரெக்டாக இங்கே 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி இந்த மார்க் பண்ணிக்கிறோம். இது ஷோல்டர்னுடைய மார்க்கு. பேக் வந்து அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துக்கிடுவோம். இப்போ ஷோல்டர் மார்க் இங்கே எடுத்துருக்கோம். இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம். நம்ம இந்த லைனில் தான் நம்ம பண்ணணும். இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த ஆம்கோல் லைனுக்கு நேரம் நம்ம இதை போட்டுட்டு, இப்போ இந்த பேக்னுடைய லைன் இங்கேருந்து இது பேக்னுடைய லைனு. இப்போ இதிலிருந்து இங்கேருந்து 1/2 இன்ச்சு இங்கே தள்ளிக்கணும். இப்போ இங்கேருந்து இந்த பேக்கோட லைனில் கரெக்டாக கொண்டு வந்து இதை விட்டுறணும். ஸோ இப்போது இங்கேருந்து 3 இன்ச்சு அந்த 3 இன்ச்சு இங்கே வச்சுக்கணும். இப்போ இந்த பேக்னுடைய நெக் பாயிண்ட்டை இங்கே இந்த நெக் பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த நெக் பாயிண்ட்னுடைய அளவுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்னுடைய நெக்கை இங்கேருந்து இதில் போட்டுக்கணும். இந்த மார்க் இதில் கரெக்டாக இதில் எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6.5 இன்ச்சு. ஃப்ரண்ட் 6.5 இன்ச்சு நெக்கு 1/4 இன்ச்சு ஏற்றி 6.25 வச்சுட்டு லைட்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருந்து லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணி இந்த மார்க் இங்கே பண்ணிக்கிறோம். இந்த லைன் இதில் எடுத்துட்டோம். இப்போ ஆம்கோல் இங்கேருந்து இந்த ஷேப் இதில் ஆம்கோல் வரைஞ்சிட்டு மேலே ஸ்டிச்சிங்க்கு இப்போ இங்கேருந்து 14.5 ஆம்கோல் 7.25 ஆம்கோலினுடைய அளவு ப்ளஸ் டாட்டுக்கு வந்து 3/4 இன்ச்சு 8 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ மிடில் ஜஸ்ட் வந்து 34 டிவைடட் பை 4 8.5. மிடில் ஜஸ்ட் டிவைடட் பை 3 அப்போ 34க்கு 11.25 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு கீழே ஸ்டிச்சிங்க்கு. ஃப்ரண்ட்டினுடைய உயரம் இது. இப்போ பஸ்டினுடைய லைன் இது. ஃப்ரண்ட் ஹைட்னுடைய லைன் இது. இப்போ பஸ்டினுடைய அளவு இங்கே கரெக்டாக 8.25 1 பாயிண்ட் இருக்குது. இந்த 8.25 1 பாயிண்ட் கரெக்டாக இங்கே வச்சுக்கணும். பேக்கில் இருக்கிறத 34 இன்ச்சு செஸ்ட்டு. அப்போது 17 34 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு நம்ம இங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக்னுடைய அளவு என்ன இருக்கோ அதை கரெக்டாக வச்சுட்டு இந்த ஆம்கோல் ஷேப் இதில் கரெக்டாக தான் இருக்குது. இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
இப்போ நெக்கினுடைய ரவுண்டு இதில் இந்த ரவுண்டை இதில் எடுத்துக்கோங்க. தேவைக்கு இந்த ரவுண்ட் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் அகட்டி எடுத்திருக்கேன். இப்போ இங்கே 3.25 1 பாயிண்ட்டு, மிடில் செஸ்ட் டிவைடட் 10. இப்போ இடுப்பு வந்து 28 7 இன்ச்சு ப்ளஸ் இங்கே 2.5 இருக்குது. அந்த 2.5 வந்து நம்ம டாட்டா வச்சுக்கலாம். இங்கேருந்து 1.25 2 பக்கமும் மார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருந்து இந்த டோட்டல் ஹைட் என்ன இருக்கோ 12.25 1 பாயிண்ட்டு, அந்த 12.25 1 பாயிண்ட்டு இதில் வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ இங்கே அண்டர் பஸ்ட்டு 3.25 1.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, அண்டர் பஸ்டினுடைய இடம் இப்போ இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே ஹைட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 3.25 1 பாயிண்ட்டு, அதே 3.25 1 பாயிண்ட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல அந்த 2.5 இன்ச்சு இருக்கணும். கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கேருந்து இந்த லைன் இங்கே பண்ணிக்கணும். இதிலேருந்து இந்த இடத்த கரெக்டாக எடுத்துகிட்டு எங்கள் அண்டர் பஸ்ட்டுக்கு நேரம் வந்து இந்த மார்க் இப்படி பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டையும் இந்த ரவுண்ட் ஷேப் கொடுத்துடலாம். இப்போது இந்த டாட் பாயிண்ட் இங்கேருந்து இது ரெண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு 4 இன்ச்சு இருக்குது. அது ரெண்டுக்கும் சென்ட்ரு இதில் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு தள்ளிட்டு இந்த டாட்டை இங்கே எடுத்துக்கலாம். ஹைட் கம்மியாக வர்றதுனால இந்த மார்க்கில் வருது, இல்லைனா மார்க்குக்கு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வரும். அதை பேலன்ஸ் பண்ணி இந்த டாட் எடுத்துக்கணும். இப்போ இங்கே டாட்டு ஓகே. இங்கேருந்து இந்த ஆம்கோல் டாட் இங்கே 1.5 இன்ச்சு டாட்டோட டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ 3/4 இன்ச்சு டாட்டு, அந்த 3/4 இன்ச்சு டாட்டை இங்கே எடுத்துடுறோம். இப்போ இதனுடைய ஹைட்டு இங்கே, இந்த ஹைட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 4.5, அதே 4.5 இங்கே, அந்த 4.5 வர்ற இடத்த இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து இந்த டாட்டை அந்த 4.5 வரைக்கும் கரெக்டாக சேம் இந்த ரெண்டு ஹைட்டும் ஒன்று போல் இருக்கணும். ஸோ இது ரெண்டையும் இங்கே ஸ்ட்ரைட் பண்ணிடுறோம். இந்த ஆம்கோல் இதில் ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ இப்போ டாட் பொசிஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டை கட் பண்ணிடலாம். லைட்டாக ஃப்ரண்ட்டில் அப்படி கிராஸ் பண்ணிக்கிட்டு நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து நல்லா உயரமாக வந்து டீப்பாக இருக்குது. உயரமாக நெக்கு இந்த டீப்பாக இருந்தாலும் ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாத அளவுக்கு இருக்கும். எல்லாமே இப்படி அர்க்காத் பண்ணிட்டீங்கன்னா மிஸ் ஆகாது தைக்கும்போது. இப்போ ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கை எப்படின்னு பார்ப்போம். இப்போ கை கட் பண்ணுறோம். 5.5 இன்ச்சு கையினுடைய ஹைட்டு ப்ளஸ் மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு 6 இன்ச்சு வச்சுருக்கோம். ஆம்கோல் 14.5 7.25 -1 இன்ச்சு 6.25, அந்த 6.25 இங்கே வச்சுக்கோங்க. ப்ளஸ் 1/2 இன்ச்சு இங்கே தள்ளிக்கிட்டோம். இப்போ 14.5 7.25 7.25 இங்கே கரெக்டாக வச்சுக்கணும். 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு இங்கே 11.5 கையினுடைய லூஸு 5.25. இப்போ இந்த கையினுடைய ஷேப் வந்து இங்கேருந்து லைட்டாக அப்படி பெண்டு கொடுத்து இங்கேருந்து 1.5 இன்ச்சு அதே ஷேப்பு இங்கேயும் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆம்கோலினுடைய ஷேப்பு இந்த 1/2 இன்ச்சில் இருந்து இது திரும்பினா தான் கான்செப்ட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து சுருக்கம் வராது. கவர் தட்டு வந்து அப்படியே மாற்றி இந்த ஷேப் இதில் கொடுத்து
இந்த 1/2 இன்ச்சில் டச் ஆகிற மாதிரி இப்படி எடுத்துகிட்டு லைட்டாக இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கையினுடைய ஷேப் இதில் வந்துடும். இப்போ கையை கட் பண்ணிடலாம். இந்த இடம் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு அப்படின்னா ப்ளவுஸ் போடும்போது சுருக்கம் இருக்காது. கை மேலே தூக்கும்போது வந்து பேக்கையும் சேர்த்து தள்ளிட்டு வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மெத்தடு, அந்த 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கிறது. ஸோ ஒரு அளவு எடுத்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி கட் பண்ணுறோங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த கையினுடைய கவர் தட்டு இந்த மார்க் பண்ணதிலே கட் பண்ணிடலாம். இப்போ இந்த கை இதில் தான் ஜாயின் பண்ணுவோம், இப்படி பேக்கு. இப்போ கையினுடைய ஃப்ரண்ட் கவர் தட்டு இது, இந்த சைடு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் ஜாயின் பண்ணும்போது இந்த ஆம்கோல் 2 வச்சோம்னா இதில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இந்த ஷேப் வந்து கரெக்டாக இதில் வந்து உட்காரும் இப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஆம்கோல் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இப்போ ஆம்கோல் செக் பண்ணி பார்க்குறோம். இந்த ஜாயினில் கரெக்டாக இங்கே கரெக்டாக வச்சிட்டோன்னா இங்கே கரெக்டாக தையல் தும்பு இங்கே பிடிக்கணும். தையல் தும்பு கரெக்டாக இருக்கும். பாடியை இழுத்து கையை குளிர கொடுத்து அடித்தோம்னா ஆம்கோல் அளவும் சரியாக இருக்கும். இப்போ கை கட் பண்ணியாச்சு. அடுத்து கிராஸ் பட்டி கட் பண்ணணும். கிராஸ் பட்டிக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இதில் இந்த ஜாயின் பண்ணுற பொசிஷனில் வச்சுட்டு இங்கே இந்த மார்க் பண்ணிக்கணும். ஸோ இங்கே இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த ஃப்ரண்டினுடைய அளவு எடுத்துக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம். இப்போ பட்டியினுடைய அளவு இங்கே 3.25 இன்ச்சு இருக்குது. இங்கே வந்து 2.25 இருக்குது. 2.25 3.25. இப்போ கிராஸ் பட்டி கட் பண்ணும்போது இந்த பேக் வச்சே கட் பண்ணிக்கலாம். இங்கே மார்க் பண்ணிட்டோம். 1.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சு கரெக்டாக இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்பு 28 / 4 7 இன்ச்சு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இங்கே 2.25 ப்ளஸ்ஸு 3/4 இங்கே 3.25 ப்ளஸ்ஸு 3/4. இந்த ஒரிஜினலுக்கு வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் இதில் ஜாயின் பண்ணுவோம். இங்கே இருந்து அந்த மார்க்கில் கரெக்டாக வைக்கணும். இந்த ஜாயின் பண்ணுற பொசிஷனில் இப்படி வைக்கும்போது இந்த பட்டியினுடைய உயரம் அதிகமாகும்போது இந்த ஸ்ட்ரெயிட்டில் இப்படி வைக்கும்போது இப்படி கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு இந்த பட்டியில் கொஞ்சம் கீழே இப்படி இறக்கிக்கலாம். இந்த பொசிஷனை பார்த்து அந்த கிராஸ் அதிகமாகும் பட்சத்தில் இந்த பொசிஷன் தன்னிலையில் இந்த மார்க்கில் வைக்கும்போது அப்படி ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த பொசிஷன் கரெக்டாக கிடைக்கும். இப்போ ஃப்ரண்ட் எடுத்து இதில் இருந்து இந்த ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணும்போது இங்கேருந்து இது ஃப்ரண்டினுடைய இடம், அந்த ஃப்ரண்டை வச்சே மார்க் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஊக்குப்பட்டி தையல் அளவுக்கு இருக்குது. இப்போ இங்கேருந்து இங்கே இந்த மார்க்கில் இருந்து இதை கிராஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேப் இதில் கரெக்டாக அப்படி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் ஜாயின் பண்ணுவோம். இந்த ஜாயின் பண்ணுற பொசிஷனில் வச்சு இதை கட் பண்ணிட்டிங்கன்னா தையல் தும்பு பிடிக்கும்போது ரெண்டும் கரெக்டாக இருக்கும். இதில் ஜாயின் பண்ணும்போது இது கரெக்டாக வந்துடும். தையல் தும்பும் கரெக்டாக வந்துடும். இதில் பேக்கினுடைய நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம்.
பேக்கு, ஃப்ரண்ட்டு, கிராஸ் பட்டி, அதனுடைய கை. இப்போ இதோட ப்ளவுஸ் பிட்டு இங்கே இருக்குது. இதை அப்படியே இந்த ப்ளவுஸ் பிட்டில் போட்டு கட் பண்ணிடலாம். இந்த பேக் இப்படி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு வந்து இப்படி ஆப்போசிட்டில் போட்டுக்கலாம். கை வந்து இதில் கை போட்டுக்கலாம். அந்த கிராஸ் பட்டி வந்து இந்த சைடில் போட்டுக்கலாம். எல்லாமே கரெக்டாக இதில் தேவையான அளவுகள் எல்லாமே இதில் கரெக்டாக இருக்குது. பேக்கை கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதை வச்சு லைனிங் தைச்சிட்டு வந்து கரெக்டாக வெட்டிக்கலாம். நீங்கள் பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை, கிராஸ் பட்டி எல்லாமே இருக்குது. எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் வந்து உள்ள ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு, நெக்குக்கு மற்ற இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். கட்டிங் முடிஞ்சது இது.